சென்னை மணலி புதுநகர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. தர்மசாஸ்தா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகமும் மற்றும் 2014ஆம் ஆண்டு 2ஆம் கும்பாபிஷேகமும், இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு இன்று 3வது கும்பாபிஷேகமும் மிக விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் விநாயகர், சுப்பிரமணியர், குருவாயூரப்பன், அம்மன், ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், நெய் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு, பின்னர் தத்துவ ஹோமம், தத்துவ கலச பூஜை செய்யப்பட்டு, காலை, மாலை என 4 கால கலச பூஜைகள் செய்யப்பட்டு, ஜீவ கலசம் ஆலயம் வலம் சுற்றி வருதல், இன்று காலை கலசத்திற்கு பிரார்த்தனை செய்து மகா கணபதி ஹோமத்துடன் சுப முகூர்த்தத்தில் புனர்பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது துவங்கியது. முதலில் கோவிலில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ குருவாயூரப்பன், ஸ்ரீ முருகன், வள்ளி தெய்வானை, ஸ்ரீ நாகராஜர், ஸ்ரீ நவகிரகம் ஆகியோருக்கு பால், தயிர், சந்தனம், நெய் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு, பூஜை செய்யப்பட்ட கலச நீர் ஊற்றப்பட்டு, பின்னர் கோபுரத்தில் உள்ள ஐயப்பன் கலசத்தில் பூஜை செய்யப்பட்ட கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்களுடன் புதுச்சேரி இல்லத்து மோகனன் நம்பூதிரி கோழிக்கோடு அவர்களது தலைமையில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஏராளமானோர் வந்திருந்து தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் பரிவார மூர்த்திகளின் அருளை பெற்றனர். என் குருநாதா